குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கோங்க, மாமா வந்து குடல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, இந்த வெயில் டைம்லலாம் இந்த மாதிரி குடல் எடுத்து வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு வந்து தாளித்து அரைச்சி ஊற்றுறதுக்கு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, வெள்ளைப்பூடு, பட்டை சோம்பில் வந்து சீரகமும் மிளகும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 3 ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சுருள் பட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது சிலோன் பட்டை, அது ரொம்ப வாசமாக இருக்கும். கொஞ்சம் போல் கசகசா பார்த்துக்கோங்க. எப்பயுமே எனக்கு வந்து இந்த குடல் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது வந்து மாமா தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. கடையிலலாம் அந்த அளவுக்கு வந்து சுத்தப்படுத்தி தரமாட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் சுடுதண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணுற முறை வந்து அந்த ஸ்மெல் எல்லாமே இல்லாமல் இருக்கும். சில பேர் அந்த ஸ்மெல் அடித்தாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மாமா க்ளீன் பண்ணுறதில் சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுறாரு. உங்களுக்கு அப்படி வாடை வருது, ஒரு மாதிரி ஒப்பலை அப்படின்னா கழனி தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி, இல்லாட்டினா மோரில் வந்து ஊற வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்திங்கன்னா அந்த வாடையெல்லாம் போயிடும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரைச்சி சாந்து ஊற்றுறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பட்டை சோம்பு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இறக்க புகையில தான் போட்டு வதக்கணும். சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. சாப்பாடும் வடித்து விட்டாச்சு. ஆமாம், காலையிலேயே சாப்பாடை வடித்து விட்டோம்னா 2 நேரம் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இந்த சாந்து அரைச்சி ஊற்றுறது வந்து நல்லாவே வந்து வணங்கிருச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இறக்க புகையில் போட்டு வணக்கணுண்டு, அதைத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குடல் குழம்பு யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த புண்ணு சரியாகிறதுக்கு இந்த குடல் குழம்பு அவ்வளோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாமாவும் வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மையும் வந்து இந்த குடலுக்கு இருக்குது. நான் வந்து இப்போ குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் குடல் வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 6 விசிலுக்கு மேலே விட்டால் தான் நல்லாவே வேகும். நம்மது வந்து சில்வர் குக்கர்னால டக்குன்னு வந்து ஃப்ளேம் இதாயிடுச்சு. அதனால் டேரெக்டாக வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து சாந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எப்போ போட்டு வதக்கணும் அப்படின்னா, இந்த குடலை வந்து ஃபஸ்ட்டு போட்டுறணுங்க. குடலை போட்டுட்டு நல்லா சுருள வதக்குனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த குடலில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இறங்கி நிற்கும். அதுவே வந்து ஒரு சூப்பு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ சட்டி நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்களேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் சுருண்டு போய் கொஞ்சமாக வந்துடும் பார்த்துக்கோங்க. அந்த வற்றி வர்ற அந்த தண்ணி வந்து இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாமுங்க. இதில் எந்த ஒரு உரப்புமே இருக்காது. பிறந்த குழந்த 6 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த செக்ஷன்லாம் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குடல் குழம்பு ரொம்ப நல்லதுங்க. யூஸ்வலாக வந்து குடல் புண்ணு, அந்த ஆப்ரேஷன் புண்ணு எல்லாமே ஆற்றக்கூடிய தன்மை வந்து குடலுக்கு பயங்கரமாக இருக்குது. இது எப்போ ட்ரெண்டிங் பயங்கரமாக ஆச்சுன்னா, நம்ம கொரோனா டயத்தில் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சுங்க அந்த குடல் வந்து. இப்போ நான் அரைச்சி வச்ச சாந்து இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, வீட்டு மிளகாத்தூள் அது போட்டுக்கிட்டே, நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இது இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எது போட்டாலும் அந்த ராஸ்மல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருந்ததுனால தயிர் ஊற்றிக்கிட்டேன். எத்தனை பேர் வந்து மட்டன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் போல் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி செய்வீங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதான் சொன்னேன் இல்லையா, உரப்பு தூக்கலாக இருந்ததுனால கொஞ்சம் போல் தயிர் ஊற்றிக்கிட்டு, இடையில என்ற அம்மா வேறு ஃபோன் போட்ட காரணத்தினால் ஸ்டாப் பண்ணி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் போல் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கிட்டே, உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா குக்கரில் வந்து 5 6 விசில் விட்டதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் நீங்கள் நல்லா வலுவலுன்னு அரைச்சி ஊற்றுனா சூப்பராக இருக்குங்க. அந்த குடல் குழம்புக்கு தேங்காய் வந்து அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் மாமா வந்து செவரட்டி வாங்கி கொடுத்தாரு பார்த்துக்கோங்க. இந்த ரத்தமில்லைன்றையில் இந்த சாப்பிட்டு, சரி ஓகே, அதையும் ஒரு பக்கம். நான் எப்பயுமே வந்து சுடுவேன். இந்த வட்டம் என்னன்னு தெரியல, சுடுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. அதனால் சரி கேஸில் தானே சுடணும், இது எதுக்கு அப்படின்ட்டு விறகடுப்புனா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு, தாளிப்புக்கு வந்து வெறும் சட்டியில் அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு இருந்துச்சுங்க, அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் தான் தாளித்து விட்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சாந்து அரைக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கோம்.
அதுக்கப்புறம் தாளிப்புக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த ஃபைனல் டச்சிங் வந்து கொஞ்சம் போல் போட்டு சிம்மில் வச்சு வறுத்தெடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். வேணும்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அந்த குழம்ப எடுத்து ஊற்றுனா சொங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதோடு தூக்கி ஊற்றிட்டு அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடிடணும் பார்த்துக்கோங்க. குடல் குழம்பு ரெடி. ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க. நைட்டுக்கு வேணால் அரைச்சி ஊற்றிக்கிறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான குடல் குழம்பு ரெடி.